அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி தேவனாகிய கர்த்தரை உயர்த்த போகிறோம். மன்னிக்க தெரிந்தவரே, மனதுருக்கம் நிறைந்தவரே, கண்ணுக்கு இமை போல் என்னை காக்கின்ற இரட்சகரே, வழிபார்த்து நிற்கின்றோ வாருங்கள் ஏசையா, வழிபார்த்து நிற்கின்றோ வாருங்கள் ஏசையா, விழிநோக பண்ணாமல் விரைந்தே நிர்வாருமையா, விழிநோக பண்ணாமல் விரைந்தே நிர்வாருமையா. இயேசு ராஜா என்னோடும் பேசு ராஜா, பேசும் தெய்வம் எல்லாமே நீதானே. மன்னிக்க தெரிந்தவரே, மனதுருக்கம் முடிந்தவரே, கண்ணுக்கு இமை போல் என்னை காக்கின்ற இரட்சகரே, வழிபார்த்து நிற்கின்றோ வாருங்கள் ஏசையா, வழிபார்த்து நிற்கின்றோ வாருங்கள் ஏசையா, விழிநோக பண்ணாமல் விரைந்தே நிர்வாருமையா, விழிநோக பண்ணாமல் விரைந்தே நிர்வாருமையா. இயேசு ராஜா என்னோடும் பேசு ராஜா, பேசும் தெய்வம் நீதானே இயேசு ராஜா. கல்வாரி சிலுவையிலே கர்த்தாவே ரத்தம் சிந்தி, கர்த்தாவே ரத்தம் சிந்தி, கருணையோடு எம்மை காக்க சிலுவையில் ஜீவன் தந்தி, சிலுவையில் ஜீவன் தந்தி. இயேசு ராஜா என்னோடும் பேசு ராஜா, பேசும் தெய்வம் எல்லாமே நீதானே. மன்னிக்க தெரிந்தவரே, மனதுருக்கம் நிறைந்தவரே, கண்ணுக்கு இமை போல் என்னை காக்கின்ற இரட்சகரே, வழிபார்த்து நிற்கின்றே வாருங்கள் ஏசையா, வழிபார்த்து நிற்கின்றே வாருங்கள் ஏசையா, விழிநோக பண்ணாமல் விரைந்தே நிர்வாருமையா, விழிநோக பண்ணாமல் விரைந்தே நிர்வாருமையா. இயேசு ராஜா என்னோடும் பேசு ராஜா, பேசும் தெய்வம் நீதானே இயேசு ராஜா. இயேசு ராஜா என்னோடும் பேசு ராஜா, பேசும் தெய்வம் எல்லாமே நீதானே. ஹல்லேலூயா. எங்களோடு கூட பேசுகிற தெய்வம், மன்னிக்க தெரிந்த தெய்வம், எங்களுடைய பாவங்களையெல்லாம் சிலுவையிலே மன்னித்து மீட்டு எங்களை ரட்சித்த தெய்வம், இந்த நாளிலையும் கூட ஆண்டவரை வழி தெரியாமல் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இயேசு ராஜா வழி சொல்லுகிறவராக இருக்கிறதற்காக நன்றி. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்திரணும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே வாசிக்கும்படியாக சங்கீதம் 130 3, 4 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நம்ம வாழும்போது பாவம் என்கிற ஒரு விஷயம் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையையும் பயங்கரமாக பாதிக்கிறது. அநேக மனிதர்களுடைய சமாதானத்தை கெடுக்கிறது என்னவென்றால் நாம் செய்யக்கூடிய பாவமாக இருக்கிறது. ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது அவனுடைய மனசாட்சியிலே குத்தப்படுகிற ஒரு சூழல்களை நம்ம பார்க்க முடிகிறது.
இந்த பூமியில் வாழுகிற எந்த மனுஷன் ஆனாலும் அவன் ஒரு தவறு பண்ணிட்டான்னா அவனுடைய மனசாட்சி அவனை குத்தி கொண்டே இருக்கும், அவனை வாதித்து கொண்டே இருக்கும். காரணம் என்னவென்றால், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமும் அது தேவனுக்கு எதிரானது, நம்முடைய ஆத்துமாவுக்கு எதிரானது. அதை நம்முடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளவே செய்யாது. காரணம் என்னென்னா, மனுஷன் ஆண்டவர் படைக்கும்போது அவருடைய சாயலாக படைத்தார். அந்த மனிதனுக்கு மனசாட்சி என்று ஒன்றை ஆண்டவர் எல்லா மனுஷனுக்கும் வைத்திருக்கிறார். அதில் இன்னும் ஒரு கட்டம் அதிகமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு தேவனை பின்பற்றுகிறவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வேற அவங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். அப்போ மனசாட்சி குத்தப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவரும் உள்ளே இருந்து என்ன சொல்லுகிறார் என்றால், நம்முடைய தவறுகளை நமக்கு உணர்த்துகிறார், நம்முடைய குற்றங்களை நமக்கு உணர்த்துகிறார். இது உண்டாகும்போது நமக்கு என்ன நடக்கிறது? ஒரு குற்ற உணர்வு நம்முடைய உள்ளத்தில் வரும். அந்த குற்ற உணர்வு வந்த உடனேயே நாம் எப்படி அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு பெறுவது, செய்த தவறுக்கு எப்படி கடவுளிடத்திலிருந்து தண்டனைக்கு பதிலாக மன்னிப்பு பெறுவது என்பது தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம செய்யக்கூடிய தவறுகளுக்கு நாம் மன்னிப்பு பெறணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இந்த உலகத்தில் இருக்கிறது. அது என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த மனிதன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. காரணம் என்னவென்றால், இயேசு இந்த உலகத்திலே வந்து சிலுவையில் பாடுபட்டது எதற்காக? மனிதர்களுடைய பாவங்களுக்காக. நீங்கள் செய்த பாவங்களுக்காக, நீங்கள் செய்ய போகிற பாவங்களுக்காக, கடந்த காலங்களிலெல்லாம் பாவம் செய்து அதனுடைய சாபத்தை சுமக்கிற உங்களுக்காக, எனக்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறாரு, மரிச்சிருக்கிறாரு. அப்போ நாம் என்ன செய்யணும்னா, ஆண்டவரிடத்திற்கு வரணும். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் எங்களுடைய அக்கிரமங்களை கவனித்து இருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே என்று நம்ம வாசித்தோம். நம்ம ஒவ்வொரு தவறுகளையும் ஆண்டவர் வந்து அப்படியே கணக்கு போட்டு அதை நமக்கு தண்டனையாக கொடுத்தார்னா நம்ம யாருமே நிலைச்சு நிற்க முடியாது. எல்லா மனுஷனும் அழிஞ்சு போயிடுவான். ஆனால் மன்னிப்பு கிடைக்கிறதுனால தான் நாம் உயிரோடு இருக்கிறோம். உமக்கு பயப்படுகிறவர்களுக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. இன்றைக்கி நீங்கள் கடவுளுக்கு பயந்து பாருங்கள். செஞ்ச தவறுக்காக, கடவுளே நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைக்கி அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். நீங்கள் மனசாட்சியில் குத்தப்படாமல் சந்தோஷமாய் வாழ ஆண்டவர் வழிவகுத்திருக்கிறார். எனவே இன்றைக்கே இயேசுவை உங்களுடைய கடவுளாக கொள்வீர்கள் என்றால் மன்னிப்பு பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, மன்னிப்பு பெற்று மகிழ்ச்சியாய் வாழ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் எல்லா பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.